இன்றைய தேவ வார்த்தை 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இதோ உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி அருமையாக இருந்ததோ அப்படியே என் ஜீவனும் கர்த்தரின் பார்வைக்கு அருமையாக இருப்பதனால் அவர் என்னை எல்லா உபத்திரத்திற்கும் நீங்களாக்கி விடுவாராக என்றான். ஆமேன். தாவீது ராஜா சவுலை கொல்லாமல் விட்டபோது சவுல் தன் தவறை உணர்ந்து தாவீதை ஆசீர்வதிக்கிறார். அப்போது தாவீது கூடிய வசனம் இதுவாகும். தாவீது ராஜா சவுலின் உயிரை எப்படி மதித்து அவருக்கு தீங்கு செய்யாமல் பாதுகாத்தாரோ அப்படியே கடவுள் நம்முடைய உயிரையும் மதித்து நம்மை சூழ்ந்திருக்கும் எல்லா உபத்திரவங்களிலும் கஷ்டங்களிலிருந்து நம்மை விடுவிப்பார். நாம் மற்றவர்களுக்கு மன்னிக்கும் போது, கருணை நீதி போன்றவைகளை செய்யும்போது அதே போன்று கடவுள் நமக்கும் செய்வார். தாவீது தேவனுக்கு பயந்து கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறவரை தொடமாட்டேன் என்று கூறியது போல என்று இருந்தது போல நாமும் கர்த்தரால் அபிஷேகம் செய்யப்பட்ட ஊழியக்காரரை தவறாக பேசக்கூடாது. தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அப்பொழுது தான் தேவன் நமக்கும் நம் ஜீவனையும் காப்பாற்றுவார். நாமும் பிறனுக்கு விதமாக இரக்கம், மன்னிப்பு, அன்பு காட்டும்போது நம்முடைய வாழ்விலும் அவர் எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் நம்மை பாதுகாப்பார். நம்மை துன்பப்படுவர்களுக்கு நாம் பதிலுக்கு தீங்கு செய்யாமல் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்வார். நம்மை இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய நாளை கிருபை செய்தபடியால் நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளையும் ஊழியக்காலையும் ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உன்னை அதிசயங்களை காணப்படும் சொன்னீர் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அதிசயங்களை காண செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். வியாதியை உணர்த்து விளக்குவேன், உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்விப்பேன் சொன்னீங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின்படி எங்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்புறம் நானும் உத்தரவு கொடுத்து நீ அறியாத உனக்கு எட்டாமான பெரிய காரியங்களை உனக்கு அறிப்பேன் சொன்னீங்க ஆண்டவரே. மனம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறாப்பா. உன்னை அதிசயங்களை காணப்படுவேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. மனம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நீ பலப்படுத்தணும் பிறங்கு பெறுவாய், இடதுபடுத்தணும் இறங்கடு பெறுவான்னு சொன்னீங்க ஆண்டவரே. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிப்பாய், வெளியிலும் ஆசீர்வப்பட்டிருப்பான்னு சொன்னீங்க ஆண்டவரே. மனம் இறங்கும்படியாக ஜெபிக்கும் கர்த்தாவே. ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகும் உனக்கு மகாபெரிய பிறந்தமாக இருக்குன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. மனம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறாப்பா. வேலை இல்லாதவருக்கு நல்ல வேலையை தாங்கப்பா. வியாபாரங்களுக்கு நல்ல வியாபாரத்தை கொடுங்கப்பா. தேச தலைவரை கர்த்தர் ஆசீர்வதித்து நல்ல சூழ்நிலை உண்டாக கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறப்பா. எல்லாருடைய தேவையை சந்திக்கப்பட கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.